கராச்சி கடற்கரை பகுதியில் ஏவுகணை சோதனையை நடத்தியிருக்கிறது இந்தியா. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்போம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த சோதனையினுடைய முழு விவரங்கள் என்ன? இந்திய கடற்படையை சேர்ந்த INS சூரத் என்கிற அந்த போர்க்கப்பலானது மிக முக்கியமான ஒரு சோதனை ஒன்றை மேற்கொண்டிருக்கிறது. அதாவது சி ஸ்கிம்மிங் டார்கெட், தமிழில் இதை கடல் சறுக்கு இலக்கு என்று கூறுவார்கள். அது தொடர்பான ஒரு சோதனையை INS சூரத் மிக வெற்றிகரமாக மேற்கொண்டிருக்கிறது. இந்த சோதனை நமது பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துவதில் மற்றொரு முக்கிய மைல்கல்லை குறிப்பதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக இந்த INS சூரத் என்பது ஏவுகணை உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஏவுகணை அழிப்பான் போர்க்கப்பல் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு காலையில தான் ஒரு தகவல் வெளியானது. பாகிஸ்தான் கராச்சி கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் அரபிக்கடலில் ஏவுகணை சோதனையை நடத்த உத்தரவிட்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தி வெளியானது. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்திய கடற்படையும் இது போன்ற ஒரு சி ஸ்கிம்மிங் டார்கெட் என்கிற ஒரு பயிற்சியை மேற்கொண்டிருப்பது பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புகிறது. கடற்படையின் சார்பில் இதற்கு நேரடியான காரணங்கள் கூறப்படாவிட்டாலும் கூட இந்த இரண்டு நிகழ்வுகளையும் பொருத்தி பார்க்கின்ற போது ஒருவேளை பாகிஸ்தான் ஏதேனும் நடவடிக்கையை மேற்கொண்டால் இந்தியாவும் அந்த ஏவுகணைகளை அழிக்க தயாராக இருக்கிறது என்பதை காட்டுவதாகவே இந்தியாவினுடைய இந்த நடவடிக்கை அமைந்திருக்கிறது. பொதுவா ஒரு சண்டை என்று வரும்போது இரண்டு தரப்புமே வெளிப்படையாக நாங்கள் இதற்காகத்தான் இதை சண்டைக்கு போருக்கு ஆயத்தமாகுவதற்கு தான் இதனை மேற்கொள்வது என்று வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். ஆனால் இது போன்ற செயல்பாடுகளின் மூலம் நீங்கள் எங்களை தாக்கினால் அதனை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம், அதனை அழிப்பதற்கான யுக்திகள் எங்களிடமும் இருக்கின்றன என்பதை இரண்டு நாடுகளும் ஒருவருக்கொருவர் சொல்லாமல் சொல்வார்கள். இதைத்தான் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா மேற்கொள்ளக்கூடிய இந்த நடவடிக்கை காட்டுகிறது. குறிப்பாக கடற்பரப்புக்கு மேலே பறக்கும் ஏவுகணைகளின் பாதையை நகலெடுக்க இந்த சி ஸ்கிம்மிங் டார்கெட் என்பது பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.